கிராமப்புற மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். பள்ளி ஆண்டு விழாவில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி பேச்சு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு கணவாய்ப்பட்டியில் உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளியின் 11ஆம் ஆண்டு விழா கிராமப்புற மாணவர்களின் கல்வி முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் நிகழ்வாக அமைந்தது. விழாவில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி கிராமப்புற மாணவர்கள் சிறந்த கல்வியை கற்று கடினமாக உழைத்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். பள்ளித் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தாளாளர் கயல்விழி முன்னிலை வகித்தார். பள்ளி அறங்காவலர் சித்தார்த் கிருஷ்ணமூர்த்தி அனைவரையும் வரவேற்றார். பள்ளி முதல்வர் சண்முகவேல் ஆண்டறிக்கை வாசித்தார். அமைச்சர் ஐ. பெரியசாமி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஆசிரியைகள் ஜாய் ஸ்வீட்டி மற்றும் பசுவப்பிரியா ஆகியோர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர். விழாவின் இறுதியில் பள்ளித் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி நன்றியுரை கூறினார். விழாவில் உரையாற்றிய அமைச்சர் ஐ. பெரியசாமி தனது பள்ளிக்கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். நான் படிக்கும் காலத்தில் அரசு பள்ளியில் பணம் கட்டி படிக்க வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அதனை மாற்றி அனைவருக்கும் இலவச கல்வியை வழங்கினார். இன்று மாணவர்களுக்கு அனைத்து வசதிகளும் உள்ளன. தனியார் பள்ளியை இத்தனை ஆண்டுகள் சிறப்பாக நடத்தி வருவது எளிதான காரியம் அல்ல. இதனை வெற்றிகரமாக செய்து வரும் பள்ளி நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கயல்விழி ஆகியோரை பாராட்டுகிறேன். கிராமப்புற மாணவர்கள் சிறந்த கல்வியை கற்று கடினமாக உழைத்து வாழ்வில் வெற்றி கனியை அடைய வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்த அமைச்சர் குறிப்பாக அப்பா மீதான பாடலுக்கு நெகிழ்ந்து போனார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த விழா கிராமப்புற மாணவர்களின் கல்விக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்தது. உருவாக்கினார்கள் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா இங்கே இந்த பள்ளியில் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இந்த இடத்துல போட்டித் தேர்வுகள் நம்முடைய சண்முகவேல் அவர்கள் எஸ்எஸ்எம் பள்ளியிலே திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்எம் ஸ்கூலில் அவர் பணியாற்றியிருக்கார் தலைமை ஆசிரியர். அங்கேதான் என்னுடைய மூத்த பேரன் விஷால் அங்கே தான் படித்தான். இவனும் ஆதி அங்கே தான் படித்தாங்க. அந்த பள்ளியிலே படித்து இப்போ ஐஐடியில் படித்து இப்போ இதுக்கு போயிட்டான். துபாயில் இப்போ 60 லட்ச ரூபா சம்பளத்துக்கு போயிட்டான். அது அந்த அளவிற்கு இன்றைக்கு சண்முகவேல் அவர்களும் இன்றைக்கு இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றுவது எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி. ஆக இங்கே பெற்றோர்கள் நிறைய நிரம்பி இருக்கிறீர்கள். நம்ம வட்டாரத்தில் நான்லாம் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில், அரசு உயர்நிலை பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் அப்போ இலவச கல்வி தான் இருந்துச்சு. பிற்படுத்தப்பட்டவருக்கு ஆதரவாளர்களுக்கெல்லாம் இலவச கல்வி இருந்தது. சில பேருக்கு மட்டும் பணம் கட்டி படிக்கணும், 4 ரூபா வருஷம் கட்டணும். நான் ஸ்கூலில் 6th 11th வரைக்கும் 4 ரூபா கட்டி தான் படித்தேன். அப்போ ஒரு ஃபீஸ் இருந்துச்சு ஸ்கூலில், கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில். மற்ற மாணவர்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்புறம் மொத்தத்துக்கு காலேஜ் வரைக்கும் நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கல்லூரி வரைக்கும் இலவச கல்வி ஆகிவிட்டார்கள் அண்ணாவுக்கு பின்னால். இன்றைக்கு இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் இங்கே ஒரு நல்ல தரமான கல்வியை நான் கடந்த முறை பார்க்கின்ற பொழுது இந்த பள்ளி உருவான வரலாறு என்று சொன்னால் இங்கே இருக்கின்றவர்களுக்கு நம்ம எல்லா முக்கியமானவங்களும் வந்திருக்காங்க. சேர்மன் முருகன் வந்திருக்காரு, அப்புறம் முன்னாள் தலைவர் கணவர் வந்திருக்காரு, இப்போ இருக்கவர் சிதம்பரம் வந்திருக்காரு, அது முன்னாள் தலைவர் சின்னத்துறை வந்திருக்காரு, மற்றவங்க காமவாட்டிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய கணவாப்பட்டி தலைவர் ரமேஷ் வந்திருக்காரு. எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. இந்த பள்ளி அவர்கள்
நிச்சயமாக அவங்க வந்து கடுமையான முயற்சி செய்து எந்த பொருளாதார கஷ்டம் சூழ்நிலையிலும் இந்த பள்ளியை எப்படியாவது பல முறை என்னை வந்து சந்தித்து இதை நடாத்திட வேண்டும் என்று இடத்தில் கேட்டார்கள். என்னை பொறுத்தளவில் நான் செய்கிறேன் என்று சொன்னால் அதை எப்படியாவது செய்ய வேண்டும் என்று கட்டாயமாக நினைப்பேன். நான் அதற்கு பதிலே சொல்லவில்லை. காரணம், உடனே நடக்கக்கூடிய காரியமாக இருந்தால் சரி என்று சொல்லிவிடுவேன். பள்ளியை நடத்துவதில் தொடர்ச்சியாக இட் இஸ் ஏ கண்டினியூஸ் டாஸ்க் என்றுதான் சொல்லுவேன். இது வந்து ஒரு நாளில் முடிகிற விஷயம். இருக்கக்கூடிய ஆசிரியர்களெல்லாம் அவர்களுக்கு நல்ல சிறந்த கல்வியை தர வேண்டும், நல்ல ஆசிரியர்களை தேர்வு செய்ய வேண்டும், நல்ல மாணவர்களை உருவாக்க வேண்டும், நல்ல ஒரு ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுக்க வேண்டும், குறித்த நேரத்திற்கு பள்ளி வர வேண்டும், பள்ளி செயல்பட வேண்டும், மாணவர்கள் வருகை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அரசு பள்ளிகளில் மாணவர்கள் வருகையும் போவதும் தெரியாது. ஏன்னா வந்து தலைமை ஆசிரியர் கடுமையாக தாமஸ்னு ஒருத்தர் இருந்தார். நம்ம அண்ணன் ஜெயராமன் இருந்தாங்க, நம்ம ஊருக்காரர் ஜெயராமன். அவர் யாரையும் அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார். அவர் தாமஸ் இருந்தவர் வந்து ரொம்ப கடுமையாக இருப்பார். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம்னா வெளியே நின்று ஒரு 10 பெரும்படி வாங்கிட்டு தான் திருப்பி வகுப்பறைக்குள் விடுவார். கேட்டில் நின்றுவார், ஸ்கூல் கேட்டில். அந்த அளவிற்கு கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஸ்கூலில் நடத்த முடியாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வேறு. அடித்தா வாத்தியாரை வந்து ஏன் அடிச்சுங்க பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய காலம் அதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் கண்டிப்பு என்பது முக்கியம். அது கூடுதலாக இருக்கக்கூடாது. இது வில் நாட் பி எக்ஸஸ். ஒரு வித்தின் தி லிமிட். நம்ம வந்து அவங்கள நல்ல கட்டுப்பாடாக ஒழுக்கமாக படிக்க வச்சு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம். நம்மளுடைய பின்தங்கிய பகுதியில் படிக்கக்கூடிய பின்தங்கிய பகுதியில் நம்ம அத்தனை முன்னே சேர்க்கணும். ஆக நம்ம எல்லாம் வந்து ஒரு நல்ல அச்சய பாத்திர மாதிரி இந்த பள்ளி கிடச்சிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பள்ளியை இன்றைக்கு உருவாக்கி உயர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன ஒரு சௌகரியம்னு நான் நினைக்கிறேன், நம்மளே வந்து நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம், கல்வி ஒன்றில் மட்டும் பேரண்ட்ஸ் வில் க்ரோ எ செல்ஃப் இம்போசிங் டிசிப்ளின். என்னன்னா நம்மளே ஒரு கட்டுப்பாடை உருவாக்க வேண்டும். என்ன கட்டுப்பாடை உருவாக்கணும்னா, குழந்தைய படிக்கணும். பணத்தை எடுத்து வச்சுட்டு மாதம் 1ஆம் தேதி ஆனால் பணத்தை எடுத்து வச்சிடணும். ஏதோ ஒரு பணத்தை எடுத்து வச்சிடணும். குழந்தைய ஸ்கூலுக்கு போயில பணத்தை கட்டிட்டு அவங்க மாட்டில் படிக்கணும். ஏன்னா இங்கே ஆசிரியர்களுக்கெல்லாம் அவங்க தான் நடத்துகிறாங்க, சம்பளம் அவங்க தானே கொடுக்குறாங்க. இது ஒன்றும் அரசு உதவி பெறும் பள்ளி அல்ல. நீங்கள் அதை நினைவிலே கொள்ள வேண்டும். அதை நம்ம செஞ்சோம்னா அந்த பள்ளி இன்னும் பெரிய அளவுக்கு கல்லூரி அளவுக்கு வரக்கூடிய கட்டாயம் இருக்குது. அவங்களும் உழைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா உழைத்து நல்ல முயற்சி எடுத்து இன்றைக்கு இருக்கின்றார்கள். ட்ரை அண்ட் ட்ரை அகெயின் யூ வில் சக்சீட் அட் லாஸ்ட் என்று சொல்வார்கள். முயற்சி திருவினையாக்கும். நிச்சயமாக தோல்வியே கிடையாது. முயற்சி இறுதியில் வெற்றி உறுதி. அதான் என்னுடைய கருத்து. சோர்வாகக்கூடாது, எந்த தருணத்திலும் சோர்வு இருக்கக்கூடாது. ஆக அந்த சோர்வுகளை விட்டுவிட்டு எத்தனை தடங்கள் வந்தாலும் இன்றும் இந்த பள்ளியை நடாத்துவது என்பது ஒரு சவாலாகத்தான் அருமை சகோதரி தகுமத்தினுடைய மகள் இன்றைக்கு இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அது எனக்கு பெருமையாக இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு வந்தேன். இல்லாட்டி நான் இன்னைக்கு சட்டசபையில் தான் எனக்கு டிமாண்ட் இருக்கு. டிமாண்ட்னா என்ன சப்ஜெக்ட் இன்னைக்கு போய்தான் நான் வந்து நாளை காலையில் இருந்து அதிகாரிகளுக்கு பேசி அதுக்கு அடுத்த நாள் போகணும். ஒரு நாள் தான் அவகாசம் வச்சுருக்கேன். இந்த வாரம் வர்றதாக இல்லை, சனி ஞாயிறு வர்றதாக இல்லை. வந்து சொன்னாங்க, வர முடியாதுன்னு சொல்லாமல் மனசு பாதி வந்துச்சு. பாதி மனசு பாவமேன்னு நினச்சேன். போகலைன்னா அவங்களுக்கு ஒரு வருத்தம் வருமே. யாருக்கு மருத்துவத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். அதனால சின்ன தொழிலாக இனிமேல் பணம் படிக்க வச்சா பணம் கட்டணும். அப்படிதான் சொல்றேன். ஒன்றையும் சொல்றேன். எனவே இந்த பள்ளி இன்னும் நல்லா உயர்வதற்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து இந்த பள்ளியை இன்னும் நல்ல வானுயர வளர்வதற்கு இந்த கல்வி பணி சிறப்பாக நடைபெற வேண்டும். அதற்கு கிருஷ்ணமூர்த்திக்கும் நம்முடைய கைவிக்கும் அவருடைய பேரன் தங்கும
குடும்பத்தினுடைய பேரனும் இன்றைக்கு வளர்ந்து வருகிறார். நிச்சயமாக இந்த பள்ளியை சிறப்பாக நடத்துவாங்கன்னு நம்புகிறேன். நான் இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். எனவே இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் இன்றைக்கெல்லாம் நீங்கள் பெற்றோர்கள் பிள்ளைய எப்படி ஆடுது, எப்படி பேசுது, நம்ம அனுப்பிச்சுடுறோமே, வீட்டிலே இருக்கோம். ஒரு நாள் தான் பிள்ளை ஸ்கூலில் என்ன செய்யுதுன்னு பார்க்குற நாள். இந்த நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை. உங்களுடைய மகிழ்ச்சியை தடுப்பதற்கு நான் தயாராகவில்லை. எல்லா நிகழ்ச்சியும் மகிழ்ச்சியோடு கண்டுகளித்து இந்த பள்ளியினுடைய உயர்வுக்கு அனைவரும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகின்றேன். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.